பிக் பாஸ் இந்த இந்த சீசன் 9 வரப்போகுது அப்படின்ற மாரி இருக்கும் இல்லைங்களா? ஈச் இயர் வரும். நீங்க எந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாரி எதிர்பார்த்தீங்க? நீங்க எதிர்பார்த்த மாரி கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்களா? இல்ல. பொதுவாவே பிக் பாஸ் பொறுத்தவரைக்குமே என்னன்னா, ஒவ்வொரு துறையிலேருந்து ஆட்கள பொறுக்கி பொறுக்கி எடுத்து போட்டு, அறிமுகம் இல்லாத ஆட்கள உள்ள வச்சு ஒரு 100 நாள் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது வந்து கரெக்ட்டா இருந்தது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 2, 3 சீசன் கரெக்ட்டா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதாவது பெரிய பெரிய நட்சத்திரங்கள். அவங்களுக்கு பொதுவா வெளிய சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஆட்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ற மாரி. ஆனாலும் அந்த அந்த ஆக்டர்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டார் வேல்யூ இருக்கு. எல்லாருக்குமே, ஒவ்வொருத்தருக்குமே. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஓவியாலருந்து, ஜூலிலருந்து இப்ப இருக்கிற ஆட்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறனால அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க. இந்த மாரி ஆட்கள உள்ள கூப்பிட்டா நம்ம ரேட்டிங் ஏறும், மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு சீசனும் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆ, கிட்டத்தட்ட ஒரு 8 சீசன் வரைக்கும். 9 சீசன் இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தது நெறைய ஒரு நட்சத்திரங்கள் வருவாங்க. அது இல்லாம முகம் தெரியாத ஒரு 2, 3 பேர் வருவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ம இவங்க தாமரை வந்த சீசன்ல தாமரை, ராஜு சீசன் 5 அவங்க வந்து சீசன் பார்த்தீங்கன்னா, தாமரைலாம் யாருன்னே தெரியாது. ஸோ யார்ரா இவங்க புதுசா இருக்காங்களே அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா அந்த சீசன்ல வந்து அவங்க இன்னும் 2, 3 பேர் மட்டும் தான் புதுசா இருந்தாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த கையில மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருக்கவங்க, சமூக வலைதளங்கள நெறைய பேர் பயன்படுத்துறவங்களுக்கு இந்த முகங்கள் நெறைய தெரியும். அதுல சில பேர தெரியாது. ரம்யா ஜோ யாருன்னு தெரியாது. சுபிக்ஷா யாருன்னு தெரியாது. நந்தினி யாருன்னு தெரியாது. ஆனா சில பேருக்கு வந்து தெரியும். அந்த மொபைல் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கலையரசன தெரியும். அ திவாகர தெரியும். அரோராவ தெரியும். ஸோ இந்த ஆட்கள் தெரியும். துஷார் கூட யாருன்னு தெரியாது நெறைய பேருக்கு. அப்போ ஃபோனே வச்சுட்டு இருக்காத ஒரு பாமர ஜனம், ஏதோ ஒரு கிராமத்தில இருக்காங்க. அவங்க பிக் பாஸ் விரும்பியா கூட இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே என்னடா இது யார்ரா இந்த திவாகர்ன்றது யாருன்னு நெறைய பேர் என்கிட்ட கேட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. ஓ! திவாகரே தெரியாத ஆட்களா இருக்காங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரே ஆமா. தெரியாதுன்றாங்க. ரைட். ஓகே. என்னன்னா, அவரு வந்து ஒரு 90% பீப்பிள்க்கு தெரியுதுன்னா, 10%க்கு தெரியல. அவரு யாருன்னு தெரியல அப்படின்னு. அவரு, துஷாரு, நந்தினி, சுபிக்ஷா இந்த மாரி முழுக்க முழுக்க புதுமுகங்கள். பிளஸ் இன்னொன்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ். பாதி பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸா தான் இருந்தாங்க. சேனல் பொறுத்தவரைக்கும், நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த போட்டாலும் பிக் பாஸ் பத்தி பேசுவாங்க வெளில. லோக்கலா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசினாலும் அவங்கள பத்தி பேசுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் பத்தி எல்லாருமே பேசுவாங்க. ஸோ பெரிய நட்சத்திரங்கள போட்டு, பெரிய பொருட்செலவுல ஏற்படுத்தி, அவங்களுக்கு பெரிய சம்பளத்த குடுத்துட்டு, இதே டாக் தான் வெளிய இருக்க போகுது. பிக் பாஸ் பத்தி எல்லாரும் பேச போறாங்க. நம்ம ஏன் வந்து பெரிய செலவு பண்ணணும்? நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க நெறைய பேர் பார்க்கலாம். ரூ. 1000க்கு ஏதாவது நல்லா இல்லாத பொருள வித்து குடுனா கூட வித்து குடுத்துருவாங்க. ப்ரமோஷன் பண்ணி. அந்த மாரி ஆட்கள கூப்பிட்டு வச்சு, சம்பளத்த கூட கம்மியா குடுத்துருவோம். 5000 குடுப்போம். ரூ. 2000 பெர் டே. ரூ. 2000 குடுப்போம். ரூ. 3000 குடுப்போம்னா, தாராளமா அவங்க வருவாங்க.